வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலத்தில் மனித உரிமை தினம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நல்லாயன் அருள் சகோதரிகள் இல்லம் வாயிலாக செயல்பட்டு வரும் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியின பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு திட்டம் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஸ்ரீ முரளி, அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மோகனா, வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஊரக வாழ்வாதார இயக்கம் சாந்தி, காரிப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதார ஆய்வாளர் குமரேசன், மனித உரிமை ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் கிறிஸ்துராஜ் மற்றும் மனித உரிமை ஆர்வலர் நல்லாயன் அருள் சகோதரிகள், அருள் சகோதரி ஆரோக்கிய மேரி, அருள் சகோதரி ராஜகுமாரி மற்றும் பணியாளர்கள், சமய தலைவர்கள், 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஊடக நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் ஆகியோர் நிகழ்வில் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஸ்ரீ முரளி, காவல் ஆய்வாளர் மோகனா ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணி மாசிநாயக்கன்பட்டி பெட்ரோல் பங்க் அருகில் தொடங்கி மெயின் ரோடு வழியாக அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள கல்யாண மண்டபம் முன்பு முடிவடைந்தது. இந்த பேரணியின் போது பாதுகாப்போம் பாதுகாப்போம் மற்றும் சமூகத்தில் நலிவடைந்த மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்பியவாறு பேரணி நடைபெற்றது. இறுதியில் சிறப்பு விருந்தினர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறுபான்மையின மக்கள் தமிழகம் மட்டுமல்லாது உலக அளவில் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசு திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார்கள். மேலும் இந்நிகழ்வின் சிறப்பு அம்சமாக அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய முழக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு பேரணி இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர். சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் அரசாங்கமும் தனியார் என்ஜிஓ அனைத்தும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார்கள். இதை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இருக்கிறவங்க நம்ம அனைவரும் இதை கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு பல்வேறு விவரங்கள் தெரியாத நபர்களுக்கும் நம்ம உதவணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறேன். அதில் குழந்தைகளை நல்ல முறையாக பாதுகாத்துக்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலப்போக்கில் நிறைய கருக்கலைப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. பெண் குழந்தைகள் சொல்லிட்டாங்களே செலவு அதிகம் அது இதுன்றெல்லாம் சொல்லி பலவிதமான தவறான படிப்பினை உள்ள நுழைந்து அதில் நிறைய கருக்கலைப்பு இதெல்லாம் வந்தது. நிப்பாட்டிட்டாங்க, அதையும் சொல்றதை நிப்பாட்டிட்டாங்க. அது தெரியப்படுத்திட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டமெல்லாம் இருக்கு. இப்போ என்ன அப்படி பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, சென்சஸ் பிரகாரம் அதனுடைய அடிப்படையில் ஆண்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்கள் உடைய எண்ணிக்கை குறையுது. அப்போ என்ன அதிகமாகுது அப்படின்னா நிறைய கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக திரும்புது. அது மட்டும் டிசம்பர் 10 அகில உலக மனித உரிமை பிரகடனத்தை நினைவுகூரும் வண்ணமாகும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளை தடுப்பதற்கான ஒரு கூட்டமைப்பாகும் குட் ஷெப்பர்ட் சகோதரிகள் சேலத்தில் அரசு அமைப்புகளோடு இணைந்து அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
மனித உரிமை என்பது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா தளத்திலும் சென்றடைய வேண்டும். அவர்களுக்கான சமத்துவம், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான நீதி, அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணமாக இந்த ஒரு பேரணியானது அயோத்தியா பட்டணம் யூனியன் ஆஃபீஸிற்கு எதிராக பேரணியாக நடைபெற்று இப்பொழுது ஒரு நிறைவுக்கு வந்திருக்குது. இன்று மனித உரிமை தினத்தை கொண்டாடும் நம் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். முக்கியமாக இன்று வருகை புரிந்துள்ள பெண்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் ஆண்கள் இல்லாவிட்டால் பெண்கள் இந்த வகையில் நமக்கு வருகை புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என நான் உணர்ந்து கொண்டேன். அவர்கள் வீட்டில் இருக்கும் மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய மனைவியை, மகள், அவருடைய சொந்தக்காரர்களை அனுப்பி வைத்து இந்த விழாவுக்கு அழகூட்டிய அனைத்து உறுப்பினர்களையும் நான் வாழ்த்துகிறேன், மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் நான் 4 கருத்துக்களை நினைவூட்ட விரும்புகிறேன். வா வா பாபா, வாழு உரிமை, வளரு உரிமை, பாதுகாக்கும் உரிமை, பங்களிக்கும் உரிமை. இந்த 4 உரிமைகள் நம்மிடம் இருந்தால்தான் நாம் அனைவருக்கும் அதை எடுத்து கூறி அனைவரையும் அந்த வகையிலேயே வாழ நாம் வழிகாட்டியாக இருப்போம் என்பதை நான் உணர்த்தும் வகையில் இன்றைய தினத்தில் எனக்கும் வலியுறுத்துகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் இதை வலியுறுத்த விரும்புகிறேன். இன்று நம்முடைய முக்கிய தலைவர்கள் கூறியது போல அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் நம்மோடு நின்று விடாமல் நம்ம இன்று வருகை தர இயலாமையால் இருக்கும் அனைத்து ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் இன்று கிடைத்த மைய கருத்தினை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொண்டாலே இன்றைய தினத்திற்கு நாம் அனைவரும் அழகூட்டும் தினமாக அமையும் என நம்புகிறேன். வருகை புரிந்த அனைத்து பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரையும் என் மனதார நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.